நீங்களோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சர்க்கிளில் வந்துட்டு கர்நாடகாவில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும். என்னன்னா கர்நாடகாவில் கடந்த ஒரு மாதமாக ஏகப்பட்ட பேருக்கு சடன் செஸ்ட் பெயின் அப்படின்றது வந்திருக்கு. இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் ஹார்ட் அட்டாக் அப்படின்றப்போ வெறும் ஒரு 2-3 பேர் இறந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். கிட்டத்தட்ட 20க்கும் மேலான மக்கள் ஒரே மாதத்தில் வெறும் சடன் செஸ்ட் பெயின் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இறந்துருக்காங்க. ஸோ இப்போ இது கர்நாடகா வந்துட்டு என்ன அடுத்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றப்போ முதல்ல கர்நாடகாவோட சிஎம் சித்தாராமையாவுமே அதே போல் கர்நாடகாவோட ஹெல்த் மினிஸ்டர் இவங்க 2 பேருமே வந்துட்டு எந்த ஒரு பெண்டிங் ஒர்க்காக இருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி தள்ளி வச்சுட்டு முதல்ல இந்த ஒரு மாசத்துல எதுக்காக இத்தனை பேர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பேர்ல இறந்துருக்காங்க அப்படின்றது முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு தனி குழுவை அமைச்சு அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள இந்த ஒரு ரிப்போர்ட் வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சி இஷ்யூவா இதை பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சியா இப்போ இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அதே கவர்மெண்ட்னால சில இன்டைரக்டான ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி கோவேக்சின் போட்டதுனால மேபி இது வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதுமே இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, சும்மா வாய் வார்த்தையா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து எதுக்காக இத்தனை பேர் ஒரே மாதத்தில் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி எங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுங்க. கண்டிப்பாக இது கோவேக்சினால இருக்காது. உலக நாடுகளில் இருக்க எல்லாருமே அதுதானே போகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது அதுக்கு அடுத்த மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ தேவையில்லாம மக்களை குழப்பாதீங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கர்நாடகா அட்வைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சியாக இப்போ கர்நாடகாவில் ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே தூரமாக தள்ளி போட்டு முதல்ல இந்த 20 பேர் எப்படிடா இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான தனி குழுவை அமைச்சு இதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸை நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ இது லிட்டரலி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் இஷ்யூவாக வந்துட்டு பார்க்கப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். நேரடியாக இது சித்தாராமையாவோட கண்ட்ரோல்லையும் ஹெல்த் மினிஸ்டர் கண்ட்ரோல்லையுமே இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கர்நாடகாவில் இருந்திருந்தாங்கன்னா இது டெஃபினட்டாக வந்துட்டு கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ மேபி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது அங்கே இருந்தாங்கன்னா. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களும் நம்ம மொழியாக இருக்கிற தமிழில் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது கர்நாடகாவில் இருக்கிற ஹசன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு இடத்துல திடீர்னு அங்கே இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சில பகுதிகளில் மட்டும் வந்துட்டு நிறைய பேர் இந்த சடன் செஸ்ட் பெயினால வந்துட்டு இறந்துகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒரு டெத்தோட எண்ணிக்கை ரைஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மே 28 மே 29 இந்த ஒரு 2 நாளைக்குள்ள 13 பேர் இந்த சடன் செஸ்ட் பெயினால இறந்துருக்காங்க. அதே போல ஜூன் 30 இருந்து ஜூலை 1 இந்த 2 நாளைக்குள்ள கிட்டத்தட்ட 5 பேர் வந்துட்டு சடன் செஸ்ட் பெயினால இறந்துருக்காங்க. ஸோ இந்த 4 நாளில் கிட்டத்தட்ட 18 பேர் இறந்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது நீங்கள் ஒரு மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 பேர் இதே போல சடன் செஸ்ட் பெயினால இறந்துருக்காங்க. இந்த ஹசன் டிஸ்ட்ரிக்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற ஊர்கள்லையுமே மட்டுமே. இது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வியர்டான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இது ஒரு நார்மலான ஒரு விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட என்னடா இது ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 23 பேர் ஒரே விதமா இறந்துருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படிதான் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டுமே இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 23 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த 23 பேர்ல கிட்டத்தட்ட 4 பேர் வந்துட்டு அண்டர் 20 வயசுக்குள்ள, அதாவது 18-19 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, ரொம்ப டீனேஜர்ஸ் வெறும் 4 பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டீனேஜ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஹார்ட் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிறவங்களாம் வந்துட்டு ரொம்ப ஒரு 60 வயசு 70 வயசுன்னு நினைக்காதீங்க. மீதி இருக்கிறவங்களாம் வந்துட்டு வெறும் 30 வயசு 35 வயசு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்துட்டு செஸ்ட் பெயின் அப்படின்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஸ்ட் பெயின் அப்படின்றது வந்திருக்கு இந்த 23 இறப்பவங்களோட எண்ணிக்கையில் பார்க்கும்போது. சரி, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக இந்த ஒரு ஹசன் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக வந்துட்டு இதில் கர்நாடகாவோட ஹெல்த் மினிஸ்டர் அவர் என்ன பண்றாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது இது டெஃபினட்டா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது உடனடியாக ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹசனோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. இந்த மீட்டிங்கில் மிகப்பெரிய கர்நாடகாவோட டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த கர்நாடகாவில் மிகப்பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங்கில் பேசப்படப்படுற ஒரே விஷயம் என்ன அப்படின்றப்போ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எக்ஸாக்டாக 23 பேர் இறந்துருக்காங்க அப்படின்றப்போ, அதுவும் ஒரே மாதிரி வந்துட்டு இறந்துருக்காங்க அப்படின்றப்போ இது ஒரு அப்நார்மலான ஒரு விஷயமா இருக்கு. இது எதனால அப்படின்றப்போ பார்க்கும்போது அந்த 10 பேரோட மெடிக்கல் ஹிஸ்டரியுமே எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது சில பேருக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்றப்போ இந்த ஒரு இறந்த 23 பேருக்குமே பாஸ்ட் கொரோனா இல்லைனா கோவேக்சின் இது 2த்துல தான் மேபி வந்துட்டு அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது கன்ஃபார்ம் செய்யப்படல. திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், இந்த ஒரு மீட்டிங்கில் பேசப்பட்ட ஒரு விஷயம், இன்வெஸ்டிகேஷனில் வந்த ரிப்போர்ட் கிடையாது. பேசப்பட்ட விஷயத்தில் மேபி போஸ்ட் கொரோனானாலையுமே
இந்த வேக்சினேஷன்னாலுமே மேபி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக இது ஹெல்த் மினிஸ்டர் வரைக்குமே போனதுக்கப்புறமா ஹெல்த் மினிஸ்டர் கர்நாடகாவோட சிஎம்மாக இருக்கிற சித்தராமையா வரைக்கும் இதில் இன்வால்வ் ஆகி இந்த ஒரு விஷயத்தை என்ன அப்படின்றது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால இப்போ கர்நாடகா சிஎம் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது. என்ன அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 23 பேருக்கு வந்துட்டு ஒரே மாதிரி சடன் செஸ்ட் பெயின் அப்படின்றது வந்திருக்கு. பட் இந்த சடன் செஸ்ட் பெயின் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். சில பேர் பால் குடிச்சிட்டு இருக்கும்போது வரலாம், சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வரலாம், சில பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது கூட வரலாம். பட் காரணம் அப்படின்றது வேறுபட்டாலும் பட் மேபி இது வந்துட்டு கொரோனா வேக்சினால போடப்பட்டதுனால இதனால வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படி அவர் சொல்றாரு அப்படின்றப்போ கொரோனா காலகட்டத்தில் அவசரமா இந்த மாதிரி கோவேக்சினோ கோவிஷீல்டுமே வந்துட்டு மக்களுக்கு போடப்பட்டதுனால மேபி இது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு இன்டைரக்டா தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இவர் இதை இன்டைரக்டா சொன்னாலும் இதை சொன்னது யாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது கர்நாடகாவோட சிஎம் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள். அந்த முக்கியமான ஒரு ஆள் கிட்ட இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட் வேற. இது ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியாது யாருனாலுமே. ஸோ இதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டக்குன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் மற்ற ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க, யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான ஒரு குழுவை அமைச்சு நீங்க ப்ராப்பரா ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்து நீங்க ரிப்போர்ட்ல காமிங்க. கண்டிப்பா இது கோவேக்சின் கோவிஷீல்டுன்ற மாதிரி இல்லை, மக்களுக்கு நாங்கள் அதை கொடுக்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ணி இது சரியானதா அப்படின்றது ஏகப்பட்ட வகையில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பல முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்டே இதை கொண்டு போய் சேர்த்தோம். அந்த சேர்க்கும் போது இப்போ எல்லாருமே அந்த டைம்ல போட்டு இப்போ எத்தனை லட்சம் மக்கள் எத்தனை கோடி மக்கள் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல 23 பேர் இறந்ததுக்கு இது ஒரு காரணம்ன்றது நீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்துட்டு அந்த ஒரு பஞ்சாயத்தில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்படி இருந்துகிட்டு இருந்தாலும் இதோட தொடர்ச்சியா இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டும் அந்த ஹெல்த் மினிஸ்டர் கர்நாடகாவோட ஹெல்த் மினிஸ்டரும் இந்த ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போடப்பட்டாங்க இல்லையா இந்த ஹசன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில். இதை வந்துட்டு தனியாக ஒரு டீமை வச்சு இதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனை எடுத்துட்டு 10 நாளில் எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவோட சிஎம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்துட்டு 10 நாள் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஹசன் டிஸ்ட்ரிக்ட்ல இறந்தவங்களோட அந்த சடன் செஸ்ட் பெயின்னால இதனால இறந்தாங்க அப்படின்றது அடுத்த ஒரு 10 நாளில் அவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன ஒரு ரிப்போர்ட் வருதுன்றதை பார்த்து தான் அதுக்கப்புறமா இதுக்கான ஒரு காரணம் அப்படின்றது தெரிய வரும். பட் இது வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் இந்த கோவேக்சினா இருக்கட்டும் கோவிஷீல்டா இருக்கட்டும் இல்லைன்னா பாஸ்கோரோனா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு திங்கிங் தான், ஒரு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு மைனூட் சான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கோவிஷீல்டு கோவேக்சினே நான் கூட தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எத்தனையோ கோடி மக்கள் இது வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலக நாடுகள் முழுக்க. ஆனால் குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருந்தா மேபி ஏதாச்சும் ஒரு அவங்க சாப்பிட்ற ஒரு விஷயமா அங்கே இருக்கலாம், இல்லை தண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு காமனான ஒரு ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் மேபி. ஸோ அது வந்துட்டு அந்த ஒரு ரீசனை கண்டுபிடிக்கிறது அடுத்த 10 நாள் அவங்க ஒர்க் பண்ண போகிறதுன்றது யாருமே இதை நினைச்சு பயப்பட தேவையில்லை அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாமே ஒரு அசம்ஷன் மட்டும்தான் சித்தராமையா அவர்கள் பேசினதுமே அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இதுதான் இப்போ கர்நாடகாவில் ரொம்ப ஒரு ஹை எமர்ஜென்சி இஷ்யூவா வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டே இன்டர்ஃபியர் ஆகி இதை வந்துட்டு கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக கர்நாடகாவில் பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு இதுவை சாப்பிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஜிம் போங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே இந்த மாதிரி ஒரு சடன் அட்டாக்கோ ஹார்ட் அட்டாக்கோ பிபிஓ என்னென்னமோ சொல்றாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் முக்கியமாக சுகர், அது நான் எப்பயுமே சொல்லுவேன், சுகர் சர்க்கரை நீங்கள் போடுற சர்க்கரை இருக்கு இல்லையா அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ஒரு மிகப்பெரிய வில்லனே உங்களோட ஹெல்த்துக்கு. ஏன்னாக்கா அந்த சர்க்கரை போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு காஃபியோ டீயோ எது குடிச்சாலுமே சரி, இல்லை எந்த ஸ்வீட்டு சாப்பிட்டாலுமே சரி, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் கலராக இருந்தாலும் சரி, இதுதான் நம்மளோட உடம்புல வந்துட்டு கொலஸ்ட்ராலை ஏற்றி விடும். ஸோ கொலஸ்ட்ராலும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வருது ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ஒரு ரீசன் அப்படின்றது நிறைய விஷயங்களை நான் படிச்சதில் சொல்கிறேன். ஸோ இதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான லைஃப் வாழ்றதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னாலே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம தள்ளி இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்துமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இந்த கர்நாடகாவில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் கர்நாடகாவில் இருந்திருந்தீங்கன்னா ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க நானும் இதை கேள்விப்பட்டேனாலும் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்டை படிக்க நான் ரொம்பவே ஒரு ஆவலோட இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே நீங்கள் நம்ம சேனல் மூலமாக எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் பண்ணுற லைக்லையுமே மற்றவங்களுக்கும் இது ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் இன்டெரக்டாக மற்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு நாலேஜை கற்றுக் கொடுக்குற ஒரு வழியில் உங்களோட லைக் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக்கும் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நானும் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.